இலங்கையின் பொருளாதார அபிவிருத்திக்கு வலு சேர்க்கும் தேயிலை உற்பத்தி குறித்து சம்பந்தப்பட்ட தரப்பினர் அதிக கவனம் செலுத்த வேண்டும் என நிபுணர்கள் தெரிவிக்கின்றனர். தேயிலை உற்பத்தி வீழ்ச்சியடைந்து வருவதால் உற்பத்தியை ஊக்குவிப்பதற்கு தொழிலாளர்களை ஊக்குவிக்க வேண்டும் என்பது இவர்களின் நிலைப்பாடாகும். 2015ஆம் ஆண்டு மத்திய வங்கியின் அறிக்கையின்படி தொடர்ச்சியாக இரண்டாவது தடவையாக இலங்கையின் தேயிலை ஏற்றுமதி வீழ்ச்சி கண்டுள்ளது. தேயிலை ஏற்றுமதி 2015ஆம் ஆண்டு 2.7 வீதத்தால் வீழ்ச்சி கண்டுள்ளதாக மத்திய வங்கியின் அறிக்கையில் குறிப்பிடப்பட்டுள்ளது. 2014ஆம் ஆண்டு இலங்கையிலிருந்து 8 மில்லியன் கிலோகிராம் தேயிலை வெளிநாடுகளுக்கு ஏற்றுமதி செய்யப்பட்டுள்ளது. எனினும் 2015ஆம் ஆண்டு அது 329 மில்லியன் கிலோகிராமாக குறைவடைந்துள்ளது. நாட்டிற்கு வருமானத்தை ஈட்டிக் கொடுக்கும் இந்த தொழிலாளர்கள் நாளாந்தம் தேயிலை பறிக்காவிட்டால் இந்த வருமானம் குறைவடையும் என்பதில் சந்தேகம் இல்லை என்பது பொருளியல் நிபுணர்களின் கருத்தாகும். எனவே தொழிலாளர்களை ஊக்குவித்து அவர்களின் உழைப்புக்கேற்ப ஊதியத்தை வழங்க வேண்டும் என்பது இவர்களின் நிலைப்பாடாகும். 2015ஆம் ஆண்டு தேயிலை ஏற்றுமதி வருமானம் 2.7 வீதத்தினால் வீழ்ச்சி அடைந்தது என்ற மத்திய வங்கியின் அறிக்கையை நோக்குகின்ற போது திரும்பவும் அந்த தேயிலை ஏற்றுமதி வருமானத்தை அதிகரிப்பதற்கு பெருந்தோட்டத்துறை தொழிலாளர்களினது நலன் உயர்த்தப்பட வேண்டிய ஒரு தேவை இருக்கின்றது. அவை உழைப்பாளர் அவர்களினது திறன் அவர்களினது அக்கறையுடனான செயற்பாடுதான் உற்பத்தி மட்டத்தை உயர்த்தக்கூடியதாக இருக்கும். அத்துடன் இலங்கையின் தேயிலைக்கு சர்வதேசத்தில் நிலவிய கேள்வி குறைவடைந்தமையும் அதன் மூலம் கிடைக்கும் வருமானம் குறைவடைந்தமைக்கு மற்றொரு காரணமாகும். 2014ஆம் ஆண்டு தேயிலை மூலம் மொத்த தேசிய வருமானத்திற்கு 91,544 மில்லியன் ரூபாய் கிடைத்துள்ளது. எனினும் 2015ஆம் ஆண்டு அது 75,042 மில்லியன் ரூபாவாக குறைவடைந்துள்ளது. ஈரானுக்கு விதிக்கப்பட்டிருந்த பொருளாதார தடை நீக்கப்பட்டுள்ளமையினால் நடப்பு ஆண்டில் இலங்கையின் தேயிலைக்கு அதிக கேள்வி கிடைக்கும் என இலங்கை மத்திய வங்கியின் 2015ஆம் ஆண்டு மத்திய வங்கி அறிக்கையில் குறிப்பிடப்பட்டுள்ளது. எனவே தேயிலையை ஏற்றுமதி செய்வதற்கான அதிக வாய்ப்பு கிடைத்துள்ள சந்தர்ப்பத்தில் தமது சம்பளத்தை அதிகரித்து உற்பத்தியை அதிகரிக்க வழிவகுக்குமாறு தொழிலாளர்கள் கோரிக்கை விடுக்கின்றனர். வெயில் மழை பாராது லயன் அறைகளில் வாழ்ந்து கொண்டு நாளாந்தம் கொழுந்து பறிக்க செல்லும் இந்த தொழிலாளர்களின் பிரச்சினைகள் தொடர்பில் அதிகாரிகள் கவனம் செலுத்தாமை கவலைக்குரிய விடயமாகும். தேர்தல் காலங்களில் 1000 ரூபாய் சம்பள உயர்வு வழங்குவதாக தெரிவிக்கும் அரசியல்வாதிகள் அதன் பின்னர் மௌனம் சாதிப்பதாக தொழிலாளர்கள் கூறுகின்றனர். வாங்கி தரேன்னு சொல்லி ஒரு வருஷம் ஆச்சு. இந்த திகாம்பரம் சேரும் இந்த தொண்டமா சேரும் ரணில் சேரும் சொன்னாங்க. ஒரு வருஷம் வாங்கி தரேன்னு வாங்கி கொடுத்தோம். இல்லை தொழிலாளியை ஏமாத்த நினைக்காதீங்க. தொண்டமா சேர் சல்ல சம்பளம் நல்ல சம்பளம் ஒன்று வாங்கி தரேனாரு, அவரும் வாங்கி கொடுக்கல. திகாம்பர சேர் நல்ல சம்பளம் ஒன்று வாங்கி தரேனாரு, அவரும் வாங்கி கொடுக்கல. ரணில் சேர் தலாகுல சொன்னார், நீங்கள் ஒன்றும் பயப்படாத மக்களை மலையக மக்களை நான் காப்பாற்றுறேன், நான் சம்பளம் வாங்கி தரேன்னு சொல்லி கூட்டத்தில் சொன்னார், அவரும் வாங்கி கொடுக்கல. நாங்கள் என்ன செய்யறது? யாரை நம்பி இருக்கிறது? சம்பளம் வாங்கி தரேன்ட்டு தொண்டமா சேர் சொன்னாரு, அவரும் வாங்கி கொடுக்கல. திகாம்பர சேர் சொன்னாரு, அவரும் வாங்கி கொடுக்கல. ரணில் சொன்னாரு, நாங்கள் ஓட்டு வாங்கி வந்த பிற்பாடு எங்களுக்கு நல்ல சம்பளம் வாங்கி தரேன், அதுவும் வாங்கி கொடுக்கல. புலி துரத்துது, இங்க பம்பரை துரத்துது, அட்டை கடிக்குது, எல்லாத்துக்கும் நாங்க முகம் கொடுத்தது நாங்க வேலை செய்யறோம். ஏன் எங்களுக்கு இந்த சம்பளத்தை வாங்கி கொடுக்கலாது? தேர்தல் காலம் வந்துடுறீங்க ஓட்டும், ஆனா எங்களுக்கு சம்பளத்தை பேசி கொடுக்க உங்களுக்கு இவ்வளவு கஷ்டமா இருக்கு. சர்வதேசம் எம்மிடமிருந்து சுவையான தேயிலையை எதிர்பார்க்கினும் அந்த சுவையான தேயிலையை உற்பத்தி செய்யும் தொழிலாளர்கள் இருளில் இருப்பதை எவராலும் அனுமதிக்க முடியாது. கூட்டு ஒப்பந்தம் கைச்சாத்திடப்பட்டு தொழிலாளர்களுக்கு நியாயமான சம்பளம் கிடைக்கும் வரை நியூஸ் ஃபர்ஸ்ட் தொடர்ந்தும் அவதானத்துடன்.